பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 3 வாரங்களாக இயேசுவே வாசல், அதன் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் பிரவேசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அநேக காரியங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். 3 வாரங்களாக அதை பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை மறுபடியும் அதற்குள்ளே நாம் தியானிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல். அது என்ன வாசல்? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் 24வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைகிறான், நித்திய ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி ஒரு பக்கம் நினைத்தாலும், பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதன் வழியாகத்தான் நாம் கடந்து சொல்ல முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு முன்பதாக பாடுகள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கடந்து சென்றால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு விசுவாசியாயிருந்தாலும் தன்னுடைய சிலுவையை சுமப்பதற்கு அவன் பாத்திரமுள்ளவனாய் இருக்க வேண்டும். தன் ஜீவனை நேசிக்கிற ஒரு மனிதன், தன் ஜீவனை விரும்புகிற ஒரு மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆயிரங்கள் செய்திகளை கொடுத்தாலும், ஆயிரம் பிரசங்கித்தாலும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவனுக்கு முன்பதாகத்தான் நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பரிசுத்த பவுலடிகள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற பாடுகளை வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவுக்காக வருகிற பாடுகளை நாம் சுமப்பதற்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். அலங்காரமான ஆராதனை அல்ல, அலங்காரமான பிரசங்கங்கள் அல்ல, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அல்ல. மகிழ்ச்சி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், அதை தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நாம் சுமப்பதற்கு பாத்திரமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் பாடுகளை பட்டுதான் ஆக வேண்டும். நெருக்கத்தின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு அநேக வேத
வார்த்தைகள் அல்லது வேத வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. பவுலடிகள் சொல்லுகிற காரியம் அதுதான். கிறிஸ்துவின் நிமித்த வருகிற பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். தன் ஜீவனை, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தனக்காக வைத்திருக்கிற சிலுவையை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலே வாசிக்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபருடைய பாதத்தருகே வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவான் எது நிமித்தம் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான்? கிறிஸ்துவின் நிமித்தமாக அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாக. பாடுகளை சகிக்கிறது மாத்திரமல்ல, தன் ஜீவனையே கொடுக்கிறவனாயிருந்தான். தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டார் ஸ்தேவான். அவர் சொல்லுகிற உபதேசம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்கும் முன்பதாக சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவையின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பிரசங்கிக்கிற பொழுது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தாரே உங்கள் கண்களுக்கு முன்பதாக, அதை விசுவாசிக்கவில்லையே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராயிருக்கிற இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக அங்கே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நன்மையானவைகளை செய்கிறவர் மாத்திரமே என்று சொல்லுகிற உபதேசம் ஆண்டவருடைய வேதத்தின்படி அல்ல. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைக்கொள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறவைகளை கைக்கொள் என்று சொல்ல பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் சிறு வயது முதற்கொண்டு நான் எல்லாவற்றையும் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிடு, இழந்துவிடு, விற்றே தரித்திரருக்கு கொடு. அந்த வார்த்தை கேட்டவுடனே அவன் மனம் மடிந்தவனாக பின்வாங்கி போனான். கர்த்தருடைய பிள்ளையே, கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனிதன், தேவனுடைய வாக்கு தத்துவங்களை உடன்படிக்கைகளை கை கொண்ட ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அப்படித்தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கர்த்தர் சொன்ன கட்டளைகளை கை கொண்டாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன? காதுகளால் கேட்கிறோம், பிரதர், இன்றைக்கு ஸ்தேவானை போல சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, துண்டு பிரதிகளை கொடுக்க முடியாது. கேட்கிறேன், சகோதரனை வாங்க, அநேகரிடத்தில் கேட்கிறேன், வருவதற்கு மனதில்லை, சொல்ல முடியாது பிரதர். சுவிசேஷம் அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கு சொல்ல முடியாது பிரதர். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனை நேசிக்கிறவன் பிரவேசிக்க முடியாது.
தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிறவன் பிரவேசிக்க முடியாது. பாடுகள் வரும். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி அந்த பேருந்து நிலையத்தில் வாசலில் நின்று சுவிசேஷ பிரதியை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதிலே ஒரு சகோதரன் வந்தார். கழுத்தின் மேல் கரங்களை வைத்தார். அடிப்பதற்கு துணிந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நான் வரும்பொழுது இதே இடத்தில் நிற்கக்கூடாது என்று சொன்னார். அதே இடத்தில் நின்று நான் கொடுத்து கொண்டு வந்தேன். அரை மணி நேரம் கழித்தது இன்னொரு சகோதரர் வந்தார். உங்களை எல்லாம் உலகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, உங்களை எல்லாம் கொலை செய்வதற்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லி அங்கே பேசிக்கொண்டு சென்றார்கள். ஒரு ஆட்டோக்காரன் வந்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த சகோதரன் சொன்னார், நான் வரும்பொழுது இந்த இடத்துல நிற்கக்கூடாது என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுவிசேஷத்தை அறிவிப்பது மேன்மையான ஒரு காரியம். துண்டு பிரதிகளை கொடுக்கிறதினால் வெட்கப்பட்டு நிற்பாயானால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஆலயங்களில் பிரசங்கிக்கலாம், அதை தான் நாம் விரும்புகிறோம். ஆலயங்களில் பிரசங்கிக்கிறதை நாம் விரும்புகிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆனால் எதிர்த்து கற்பதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை அனுமதித்தால், பாடுகளை சகித்தால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவதூதர்களுக்கு முன்பதாக அவர் நம்மை மறுதலிப்பார். அது மாத்திரம் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அநேக பிரச்சனைகள் பிசாசு கொண்டு போடுவான். நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அநேக தடைகளை உண்டு பண்ணுவான். பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். மனிதர்களின் மூலமாக, சரீரத்தில் வியாதிகளின் மூலமாக, சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து போடலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதையெல்லாம் நாம் கடந்து சென்றால்தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு யானை எனக்கு முன்பதாய் வந்து நின்றது. அந்த யானை பேசுகிறது. தரிசனத்தில் அந்த யானை பேசுகிறது. உன்னை கேவலப்படுத்தாமல் விடமாட்டேன் என்று சொன்னது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அநேக உபத்திரவங்களை, அநேக பாடுகளை, அநேக நிந்தைகளை நமக்கு முன்பதாய் கொண்டு போடுவான். ஆனால் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்வோமானால் தான், நெருக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்போமானால் தான் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆயத்தமாக இருக்கிறீர்களோ? நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் இத்தனை பாடுகளை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களோ? ஆசீர்வாதமான பிரசங்கள் தேவை. அது நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்லாது. ஆசீர்வாதமான நன்மையான பிரசங்கங்கள் தேவை. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அது கூடாத காரியம். ஆனால் இயேசு சொன்ன வசனத்தின்படி நாம் பாடுகளை சகிப்போமானால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி செய்தியை முடித்துக் கொள்ளலாம். இரட்சகராயிருக்கிற இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாயிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற இயேசுவே, நாங்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக, சோதனைகளின் வழியாக ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு பலத்தை தாரும். நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள். ஆண்டவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பலத்தினால் நாங்கள் நின்று கொள்ள முடியாது. உம்முடைய பலம் எங்கள் மேல் இறங்குவதாக. எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, பேதுருவை போல பின்வாங்கி போய்விடாதபடிக்கு, மறுதலித்து போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அதனாலே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நிரப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மகிமை உமக்குரியது. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.